விக்ரமாதித்தன் கதைகள். ஒவ்வொரு பதுமையும் சொல்லும் ஒரு நீதி கதை. அத்தியாயம் 41. 30. ருக்குமணிவல்லி பதுமை சொல்லிய வராகத்தின் கதை. 30ஆம் நாள் காலையில் போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்றபோது 30ஆம் படிக்குக் காவலாக இருந்த ருக்குமணிவல்லி பதுமை புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. ஒருநாள் விக்ரமாதித்தன் அரச சபைக்கு பல நாடுகளிலிருந்து ராஜகுமாரர்கள் வந்திருந்தனர். அந்தச் சமயத்தில் வேடன் ஒருவன் அங்கு ஓடி வந்தான். பிரபோ, அஞ்சனா மலை போன்ற பெருத்த சரீரமுடைய ஒரு ராட்சச பன்றி காட்டிலே வந்துள்ளது. தாங்கள் உடனே வந்து பார்க்க வேண்டும் என்று வேண்டினான். விக்ரமாதித்தனும் சபையில் இருந்த அரசகுமாரர்களைத் தன்னுடன் அழைத்துக் கொண்டு காட்டிற்குப் புறப்பட்டான். அவர்கள் பன்றியின் இருப்பிடத்தை அடையும்போது ஆற்றங்கரையிலிருந்த அடர்ந்த புதர் ஒன்றில் அது பதுங்குவதைக் கண்டனர். மனிதர்களின் அரவத்தைக் கேட்டதும் பன்றி ஆக்ரோஷமாக வெளியே வந்து ஓடத் தொடங்கியது. உடனே அரசனும் அவனுடன் வந்த அரசகுமாரர்களும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அதைச் சூழ்ந்து கொண்டனர். அவர்களையோ, அவர்கள் எய்தக் கூறிய ஆயுதங்களையோ பன்றி லட்சியம் செய்யவில்லை. இங்குமங்குமாக பாய்ச்சல் காட்டிச் சிதறி அடித்துவிட்டு ஒற்றையடிப் பாதை ஒன்றின் வழியே ஓடிவிட்டது. அதைத் துரத்திக் கொண்டு விக்கிரமன் ஓடினான். வெகுநேரம் அரசனை அலைக்கழித்துவிட்டு காட்டுப் பன்றி அருகிலிருந்த மலையில் ஏறி மறைந்துவிட்டது. பன்றியை துரத்தி வந்த அரசன் அது சென்ற திசையை அறியாது திகைத்து நிற்கும்போது மலையில் குகை ஒன்றைக் கண்டான். ஒருவேளை அதனுள் நுழைந்து சென்றிருக்குமோ என்ற ஐயத்தால் அரசனும் குகையினுள் நுழைந்தான். குகை முழுவதும் ஒரே இருட்டு. கண்ணுக்கு எதிரே விரல்களைக் காண்பித்தால் கூடத் தெரியாது. அந்தகாரமான அவ்விருட்டிலே அரசன் சிறிது தூரம் சென்றான். அங்கே வெளிச்சம் தெரிந்தது. அருகில் சென்று பார்க்கையில் அப்பிரகாசம் சற்று தூரத்திலே இருக்கும் அழகிய நகரத்தினுடையது என்பதைக் கண்டான். நகரத்தின் கோட்டைச் சுவர்கள் தங்கத்தாலானவை. அவை நன்கு பிரகாசித்தன. வான்முகட்டை எட்டக்கூடிய அளவு உயரமான மாளிகைகளும் கோபுரங்களும் நகரத்தை அலங்கரித்தன. புனிதம் நிறைந்த நந்தவனங்களும் தெய்வம் குடிகொண்டிருந்த கோயில்களும் நகரத்தின் கம்பீரத்தை இன்னும் அதிகப்படுத்தின. சந்தைகளில் எல்லாவிதமான பொருள்களும் வந்து குவிந்திருந்தன. நகரத்தில் இருப்பவர் அனைவருமே செல்வந்தர்களோவென்று ஐயுறும்படி இருந்தனர். பலவகையான விலைமாதரும் அவ்விடம் இருந்து அந்நகரத்தை மனோகரமாகச் செய்தனர். நகரத்திற்குள் நுழைந்த அரசன் ஒவ்வொரு இடமாக பார்த்து வந்தான். சந்தை பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தபோது